இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் 2024 செத்து போச்சு. மொத்த ஏஐ அண்ட் ஐடி இண்டஸ்ட்ரியிலையும் இப்போ ஃபோக்கஸ் பண்றது கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்ல தான். லிங்க்டின் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, ஏஐ ஏஜென்ட் இன்ஜினியர் இஸ் த நம்பர் 1 ஃபாஸ்டஸ்ட் growing ஜாப் டைட்டில் இன் 2026, 340% இயர் ஆன் இயர் growth. அண்ட் இந்த மாதிரி நம்பர் 1 ஏஐ ரோல்ஸோட நம்பர் 1 ஸ்கில் ரெக்யர்மெண்ட் தான் இந்த கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங். இந்த கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்றத சிம்பிளா இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லா எல்எல்எம்லயும் கான்டெக்ஸ்ட் விண்டோ அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது உங்க ChatGPT, Claude இதோட டெம்பரரி ஆக்டிவ் மெமரி. இங்க தான் உங்களுடைய ப்ராம்ப்ட்ஸ், உங்களோட ப்ரீவியஸ் கான்வர்சேஷன்ஸ், அதோட ரெஸ்பான்சஸ், நீங்க பேஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய ஃபைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் உங்களுடைய சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ChatGPT லான்ச் பண்ண புதுசுல அதோட கான்டெக்ஸ்ட் விண்டோ வெறும் 4096 டோக்கன்ஸ் தான். அதாவது ஒரு 6 பேஜஸ்க்கு தான் இருக்கும். ஆனா இப்போ 1 மில்லியன் டோக்கன்ஸ், அதாவது ஈஸியா ஒரு 6 ஹாரி பாட்டர் புக்ஸ் அளவுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை சிங்கிள் கான்வர்சேஷன்லயே ப்ராசஸ் பண்ண முடியும். அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் டேட்டாவையும் இந்த கான்டெக்ஸ்ட் அதுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ரெஸ்பான்ஸ் வருமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு பிரச்சனை இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கான்டெக்ஸ்ட் லோட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க ஏஐ பெர்ஃபார்மன்ஸ் டிராப் ஆகும் அண்ட் உங்களுடைய டோக்கன் கன்சம்ஷனும் எக்ஸீட் ஆகும். ஸோ எக்ஸாக்ட்லி இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல தான் இந்த கான்செப்ட் கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்கை நம்ம அப்ளை பண்றோம். கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் இஸ் லைக் பேக்கிங் ஃபார் அ ட்ரிப். எல்லா லக்கேஜும் நீங்க தூக்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்க பேக்கை நீங்க தூக்கவே முடியாது. பட் எதுவுமே கொண்டு போகல அப்படின்னாலும் ட்ரிப்ல போய் நீங்க சஃபர் தான் பண்ணணும். சேம் வே கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் இஸ் நோயிங் வாட் இட் ஆக்சுவலி பிலாங்ஸ். இன்னும் சிம்பிளா சொன்னா இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இஸ் லைக் asking good questions for AI. Context engineering, architecting the entire information environment that AI can operate in. So in the context engineering ரொம்பவே ஒரு டெப்தான சப்ஜெக்ட். Context architecture, memory design system, RAG engineering, agentic workflow design, tools and MCP integration, token optimization, இந்த மாதிரி இதுல நிறைய இருக்கு. So இந்த கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் பத்தி இன்னும் அதிகமா டீப்பா நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க போறீங்க. ஸ்டெஃபின் சொல்லி கொடுக்க போறாரு. கத்துக்க ரெடியா? தென் வாங்க செஷனுக்குள்ள போலாம். This is your AI coach John. Hi everyone, welcome you all to this session. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நிறைய பேர் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி எங்களுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. பட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கோட இன்னும் முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்குது, அது தான் கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங். ஸோ அந்த கான்டெக்ஸ்ட் இன்ஜினியர் பற்றி தான் இன்னைக்கு இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய டாபிக் இல்லை, ரொம்ப சின்ன டாபிக் தான், ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். எவ்வளோ சீக்கிரம் அது உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ வித்வுட் வேஸ்டிங் எனி ஃபர்தர் டைம் இன்னைக்கு அஜெண்டா நம்ம பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to talk about what is context engineering. ஸோ கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் அப்படின்னா என்னதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் why it matters, ஏன் இந்த கான்டெக்ஸ்ட் இன்ஜினியர் முக்கியம், ப்ராம்ப்ட் இன்ஜினியர் விட ஏன் இந்த கான்டெக்ஸ்ட் இன்ஜினியர் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னு இந்த பாயிண்ட்ல நம்ம பார்க்க போகிறோம். why it matters and then what goes into context. இந்த கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் பின்னாடி, இந்த கான்டெக்ஸ்ட் பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத பற்றி இந்த தேர்ட் பாயிண்டில் பார்க்கலாம். அண்ட் தென் ஹவு டு டூ இட் ரைட், எப்படி ஒரு கரெக்டான ப்ராம்ப்ட் பண்ணலாம், அந்த கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்கை எப்படி கரெக்டாக பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் அட் லாஸ்ட் வி ஹேவ் எ டேக் அவே பாயிண்ட். ஸோ இது தான் இன்னைக்கு செஷனோட அஜெண்டா. ஸோ ஆக்சுவலாக இந்த கான்செப்டை கோச் டைரெக்டாக உங்களுக்கு எடுக்கிறதா இருந்துச்சு. பட் இஸ் ஆக்சுவலி பிஸி வித் சம் டீப் லேர்னிங் கோர்சஸ். ஸோ இன்டர்னலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்களா, ஸோ அவங்களுக்காக சில பெய்ட் கோர்சஸ் அதுவும் தமிழில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், NLP, ஏஜென்டிக் AI, ஜென் AI, ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் தமிழில் ஜான் உள்ள அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் தென் அவர் அது டீச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த சில விஷயங்கள்ல ஜான் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இன்னும் சில விஷயங்கள், அட்வான்ஸ்டான விஷயங்கள்லாம் மாஸ்டர் கிளாஸஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. ஆல்ரெடி சில கிளாட் மாஸ்டர் கிளாஸ் எல்லாம் அவர் சொல்லிக் கொடுத்துருக்காரு. லைக் 1.5 hour லாங் வீடியோஸ் எல்லாம் அவர் போட்டிருக்காரு. அதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அந்த நிறைய பேருக்கு அது புரிஞ்சிச்சு, ரொம்ப டீப்பாக இருந்துச்சு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னும் அதே மாதிரி நிறைய செஷன்ஸ், நிறைய மாஸ்டர் கிளாஸ் வந்து ஜான் வருவார். அதுக்கு முன்னாடி சில கோர்சஸ் இன்டர்னலாக அவர் எடுத்துகிட்டு இருக்காரு. அதை டீச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்காக வருவார். ஸோ இன்னைக்கு we want to start with what is context engineering. ஸோ வாட் இஸ் கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்? இது ஒன் லைனில் உங்களுக்கு சொல்லணும்னா, கிவிங் AI everything it needs to do the job right. ஒரு ஏஐ அது செய்ய வேண்டிய ஜாபை கரெக்டாக செஞ்சு முடிக்கணும்னா அதுக்கு தேவையானது நம்ம கொடுக்குறோம்ல, அதுக்கு தான் கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங். நீங்கள் கேட்கலாம், அதுக்கு பேர் தான் நான் ப்ராம்ப்ட்டை தானே நம்ம சூப்பராக கொடுக்க முடியும், ப்ராம்ப்ட்டை சூப்பராக கொடுத்தா எனக்கு சூப்பராக அவுட்புட் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ப்ராம்ப்ட்டுக்கும் இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அது என்னன்றது நீங்கள் போக போக புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இப்போது இந்த ஒன் லைனில் இந்த கான்டெக்ஸ்ட் இன்ஜினியர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, கிவிங் தி AI everything it needs to do the job right. ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட அது புரிய வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஜாப் கிடச்சிருச்சு, நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ஐடி கம்பெனிக்கு போயிட்டீங்க. இப்போது ஃபர்ஸ்ட் டே நீங்கள் போனதுக்கப்புறமா
ஒரு ரேக் சிஸ்டம் பில்ட் பண்ணுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு உங்கள் டீம் லீட் வராரு, இந்த டீமில் தான் இருக்க போகிறீங்க, ஒரு ரேக் சிஸ்டம் பில்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. வேறு எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கல. ஸோ என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போது, என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், என்ன பாலிசி இருக்கணும், அண்ட் தென் எப்படி அந்த யூஐ இருக்கணும், யூஎக்ஸ் எப்படி இருக்கணும், எதுவுமே உங்கள்ட்ட சொல்லாமல் ஜஸ்ட் ஒரு ரேக் சிஸ்டம் பில்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எய்தர் டீம் லீடர்கிட்ட போயிட்டு கொஸ்டின் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இது எப்படி பண்ணணும், என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், யூஐ எப்படி இருக்கணும், யூஎக்ஸ் எப்படி இருக்கணும், என்ன மாடல் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி டேட்டாபேஸ் யூஸ் பண்ணணும், வெக்டர் டேட்டாபேஸில் எந்த டேட்டாபேஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இல்லை என்ன செய்வீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரேக் சிஸ்டம் பில்ட் பண்ணுறது. நீங்கள் ஒரு யூடியூப் பார்த்தோ இல்லை ChatGPT ஒரு ஐடியா கேட்டோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரேக் சிஸ்டம் பில்ட் பண்ணி கொடுத்துருவீங்க. இதுதான் நடக்கும். எய்தர் போய் திருப்பி கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒன்று செஞ்சுட்டு உட்காந்துருவீங்க. இதுதான் நடக்கும். பட் அதுவே அதே டீம் லீடர் உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு டிசைன் வேணும், அது இப்படி தான் ஒர்க் பண்ணும், இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போது, இந்த மாதிரி கிளைண்ட்டுக்கு தான் அது பில்ட் பண்ண மாதிரி எல்லா டீட்டெயிலும் என்டையர் SOP எல்லாமே உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சூப்பராக அந்த SOPக்கு ஏற்ற மாதிரி, அந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூப்பராக ஒரு ரேக் சிஸ்டம் பில்ட் பண்ணி கொடுத்துருவீங்கல்ல. இது தான் கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங். நீங்கள் ஏஐட்டும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுக்கும் போது ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் ப்ராம்ப்ட் எது எனக்கு பண்ணு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒன்று ஏஐ எனக்கு தெரியலன்னு உட்காந்துரும், இல்லை உங்கள்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் திருப்பி கேட்டுகிட்டே இருக்கும். ஏன்னா ஏஐ கரெக்டாக தெரியாதுல்ல. ஏஐக்கு நீங்கள் கொடுத்த அந்த ஒரு லைன் ப்ராம்ப்ட்டில் என்ன புரிஞ்சோ அதை மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ உங்கள்கிட்ட மல்டிபிள் டைம் கொஸ்டின்ஸ் கேட்கும். இல்லாட்டினா அதுக்கு என்ன தோணுதோ அந்த ஆன்சர் கொடுத்துரும். இல்லை நீங்கள் சூப்பரான டீட்டெயில்டான கரெக்ட் கான்டெக்ஸ்டோட ஒரு ப்ராம்ப்ட்டை கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ இதை தான் கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக அந்த கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அண்ட் தென் கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் கேட்டிங்கன்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். ஒன் டைம் இன்ஸ்ட்ரக்ஷன். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா ஒன் டைம் இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் கொடுக்குறீங்களே டூ திஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா அது ஒரு ப்ராம்ப்ட். அதே நேரத்தில் இந்த கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் என்னன்னா கம்ப்ளீட் ஏஐ என்விரான்மெண்ட். ஒரு ChatGPT நீங்கள் ஒரு லைன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, அது ஒரு ப்ராம்ப்ட். அதே ChatGPT அந்த லைன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்துக்கிட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் ப்ரீவியஸாக என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எந்த மாதிரி அவுட்புட் எதிர்பார்க்குறீங்க மாதிரி உங்கள் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியெல்லாம் சர்ச் பண்ணி அந்த என்டையர் என்விரான்மெண்ட்டை சர்ச் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் கொடுத்துச்சுன்னா அதுதான் கான்டெக்ஸ்ட். இப்போ அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் டீட்டெயில்டாக அப்கமிங் ஸ்லைட்ஸ்லாம் உங்களுக்கு புரிய வரும். ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அட் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் பற்றி ஒரு ஃபுல் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, லாஸ்ட் வரை நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ செகண்ட் பாயிண்ட், why it matters, ஏன் இந்த கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் ரொம்ப முக்கியம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க. இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ஸோ why it matters. ஃபர்ஸ்ட், ஒரு பேட் கான்டெக்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நான் காமிக்கிறேன். ரைட் அண்ட் இமெயில். ஸோ இந்த ரைட் அண்ட் இமெயில் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணும், நான் ஆல்ரெடி சொன்ன அதே எக்ஸாம்பிள் மாதிரி தான். இட் கிவ்ஸ் அ ஜெனரிக் ஆர் யூஸ்லெஸ் இமெயில். இந்த ஒரே லைன் தான் கொடுக்குறீங்க, ரைட் அண்ட் இமெயில் அப்படின்ற ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க. இப்போ என்ன பண்ணும், ஒரு ஜெனரிக்கான ஏதாச்சும் ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துரும், இல்லைனா யூஸ்லெஸ்ஸாக தேவையில்லாத மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கும். அதே நேரத்தில் ஒரு குட் கான்டெக்ட்னா என்னன்னு காமிக்கிறேன். Write a polite email to my teacher asking for a 2 days extension on my science project. I am sick அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராம்ப்டாக கொடுக்குறீங்க. இப்போ இங்கே என்ன கோல், இமெயிலாக ரைட் பண்ணணும், அதுவும் பொலைட்டான ஒரு இமெயில் எழுதணும். யாருக்கு? டீச்சருக்கு. எதுக்கு? ஐ எம் சிக். அண்ட் தென் அடிஷ்னலாக 2 டேஸும் வேணும், எக்ஸ்டென்ஷன் எதுக்கு வேணும்னா என்னோட சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்காக வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில்டான இங்கே ஒரு ப்ராம்ப்டை கொடுத்துருக்கீங்க. இப்போது இந்த இடத்துல ரைட் அண்ட் இமெயில் அப்படின்னு கொடுத்தீங்கல்ல, அதுவுமே ஒரு ப்ராம்ப்ட் தான். அண்ட் தென் கீழே ரைட் அ பொலைட் இமெயில் சொல்லி டீட்டெயில்டாக ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கீங்களே, அதுவுமே ப்ராம்ப்ட் தான். பட் இங்கே இதுக்கு பின்னாடி இருக்க கான்டெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட். ஸோ ரைட் அண்ட் இமெயிலுக்கும் இந்த பெரிய ப்ராம்ப்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது இதே டிஃப்ரென்ஸ் தான் ஒரு ப்ராம்ப்ட்டுக்கும் ஒரு கான்டெக்ஸ்ட்டுக்கும். இதை பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் அ ப்ராம்ப்ட், ஒன் லைன் ப்ராம்ப்ட். இட் இஸ் அ ப்ராம்ப்ட் ஆஸ் வெல் அஸ் இட் ஹாஸ் அ கான்டெக்ஸ்ட். ஸோ என்ன பண்ண போகிறோன்ற ஒரு தெளிவான கான்டெக்ஸ்ட் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஐக்கு என்ன தேவையோ, ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுக்கறது தான் கான்டெக்ஸ்ட். அதே மாதிரி தான் இந்த ஒரு இமெயில் எழுதுறதுக்கு ஏஐக்கு என்னென்ன தேவையோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் தெளிவாக கொடுக்கும்போது இட் கிவ்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் யூ நீட். உங்களுக்கு என்ன தேவையோ அது எக்ஸாக்டாக கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் கான்டெக்ஸ்ட். ஸோ ஒரு குட் கான்டெக்ஸ்ட்டுக்கும் பேட் கான்டெக்ஸ்ட்டுக்கும் வித்தியாசத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, AI is smart but it can't read your mind.
ஏஐ ரொம்பவே ஸ்மார்ட் தான், ஆனால் நீங்கள் என்ன மனசில் வச்சுருக்கீங்களோ அதை வந்து ஏஐ புரிஞ்சிக்க முடியாது. ஏஐக்கு நீங்கள் என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களோ அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற அவுட்புட் கொடுக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோ தெளிவாக ப்ராம்ப்ட் பண்ணீங்களோ அவ்வளோ தெளிவான அவுட்புட் உங்களுக்கு வரும். ஸோ இந்த தெளிவான ப்ராம்ப்ட் என்ன சொல்லுவோம்னா கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த தெளிவான ப்ராம்ப்ட்னு சொல்லும் போது தெளிவான கான்டெக்ஸ்ட் இருக்கணும். டீட்டெயில்டான ப்ராம்ப்டில் உள்ள இந்த ஏஐக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த எல்லா கான்டெக்ஸ்ட்டும் உள்ளே இருக்கும்போது அது ஒரு குட் கான்டெக்ஸ்ட். ஸோ இதனால தான் கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் இஸ் இம்பார்ட்டன்ட் தேன் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ இன்னும் புரியலையா? நெக்ஸ்ட் லைனில் இந்த கான்டெக்ஸ்ட் பின்னாடி என்ன இருக்குன்றது டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. வாட் கோஸ் இன்டு கான்டெக்ஸ்ட், இந்த கான்டெக்ஸ்ட் பின்னாடி என்ன இருக்குது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி திஸ் இஸ் மை ChatGPT. இந்த ChatGPTயில் இந்த ஏஐ ரெஸ்யூம் ப்ளஸ் ஜாப் மேட்சர் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆப் பில்ட் பண்ணணும்னு சொல்லி ChatGPT நான் கேட்டிருந்தேன். பட் இங்கே நான் என்ன ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள். ஏஐ ரெஸ்யூம் ப்ளஸ் ஜாப் மேட்சர் பிளாட்ஃபார்ம் கிவ் மீ தி ப்ராம்ப்ட் டு பில்ட் திஸ் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு லைன் ப்ராம்ப்ட் தான் கொடுத்துருக்கேன். இந்த ஏஐ ரெஸ்யூம் ப்ளஸ் ஜாப் மேட்சர்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஆப் க்ரியேட் பண்ணணும். அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு கிவ் மீ தி ப்ராம்ப்ட் அப்படின்ற ஒரு லைன் நீங்கள் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஒரு லைன் தான் கொடுத்துருக்கேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு என்டையர் சூப்பரான டீட்டெயில்டான ப்ராம்ப்ட் இங்கே எனக்கு வந்திருக்கு. எப்படி வந்துச்சு? நான் ப்ராம்ப்ட்டுன்னு பார்த்தா ஒரே லைன் ப்ராம்ப்ட் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எத்தனை ஆல்ரெடி சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு லைன் ப்ராம்ப்ட்டில் டீட்டெயில்டான ஆன்சர் ஏஐ கொடுக்காது, டீட்டெயில்டான கான்டெக்ஸ்டோட ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா தான் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் கொடுக்கும் நீங்கள் தான் சொன்னீங்க. பட் இங்கே வந்து ஒரே லைன் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கீங்க, டீட்டெயில்டான அவுட்புட் வந்திருக்கேன் நீங்கள் கேட்டிங்கன்னா திஸ் இஸ் கான்டெக்ஸ்ட். ஸோ இங்கே நான் ஒரு லைன் கொடுத்துருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் சாட்ஸில் என்ன பண்ணியிருந்தேன், எனக்கு எப்படி ஒரு ஆப் வேணும், இன்னொரு ஆப்புக்குன்னு ப்ராம்ப்ட் கேட்டால் நான் எப்படி கேட்பேன்றது இந்த ChatGPTக்கு நல்லா தெரியும். இதுக்கு பின்னாடி இருக்க மெமரிஸ் எடுத்துக்கும். அண்ட் தென் நான் ப்ரீவியஸ் கான்வர்சேஷனில் இருக்கல அந்த கான்வர்சேஷனில் எடுத்துக்கும், என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த கான்டெக்ஸ்ட்டை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கொடுக்குது. ஸோ இதனால தான் இந்த கான்டெக்ஸ்ட் இன்ஜினியர் முக்கியம் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ இந்த ஆன்சர் வந்தது காரணம் இந்த ஒன்லைன் ப்ராம்ப்ட் கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி இந்த ChatGPT எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு டைம் நான் ப்ராம்ப்ட் பண்ணி கேட்கும் போது இந்த மாதிரி கிவ் மீ தி ப்ராம்ப்ட் டு பில்ட் திஸ்ன்னு சொல்லும் போது இதுக்கு முன்னாடி நான் எப்படியெல்லாம் கேட்டிருக்கேன், என்னோட ரெக்யர்மெண்ட்ஸ் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றது இந்த ChatGPTக்கு தெரியும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதே ப்ராம்ப்ட்டை நீங்கள் உங்கள் ChatGPTயில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான இதே ஆன்சர் கிடைக்காது. உங்கள் ஆன்சர் டிஃப்ரெண்ட்டாக வரும். ChatGPT மல்டிபிள் கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட கேட்டிருக்கோம். பட் நான் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராம்ப்ட் டீட்டெயில்டான ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கு. இதை வந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜென்ட் ஏஐ கூட கொடுத்தேன்னா எனக்கு ஒரு ஃபுல் ஸ்டாக் ஆப் ரெடி பண்ணிடும். ஸோ இதை தான் சொல்ல வரேன். கான்டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்னு இல்லை, ப்ராம்ப்டை விட கான்டெக்ஸ்ட்ன்றது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் பின்னாடி என்னென்ன இருக்குதுன்னா இந்த சாண்ட்விச்சை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சாண்ட்விச்சில் ஒரு சாண்ட்விச் எடுத்திங்கன்னா மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கும். மேலே ஒரு பன்னு இருக்கும், கீழே ஒரு பன்னு இருக்கும். ஸோ அந்த பன்னை எடுத்துட்டா அது சாண்ட்விச் ஆகுமா? இல்லை. அந்த பன்னை மட்டும் வச்சுட்டா அது சாண்ட்விச் ஆகுமா? இல்லை. அதுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு லேயர்ஸும் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஏஐ, பிஹேவியர் ஆர் டோன், டிரெக்ட், ஹெல்ப்ஃபுல், இன்ஃபர்மேட்டிவ், இந்த மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ப்ராம்ப்டாக கொடுக்குறோம்ல அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதுக்கு பின்னாடி மெமரி. நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராம்ப்டை காமிச்சேன். ஒன்லைன் ப்ராம்ப்ட் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் அது எப்படி எனக்கு பெரிய ஒரு டீட்டெயில்டான ப்ராம்ப்ட் கொடுத்துச்சு? ஏன்னா என்னோட மெமரி, எனக்கு ChatGPTயில் இதுக்கு முன்னாடி நான் இப்படிலாம் சேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த மெமரி எடுத்துக்கும். அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலேஜ், இதுக்கு முன்னாடி நான் என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், எப்படி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ரேக் சிஸ்டம் பில்ட் பண்ணும்போது அந்த ரேக் சிஸ்டம்க்கு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்களா டாக்குமெண்ட்ஸ், ஸோ அதெல்லாமே எடுத்துக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன், இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் கான்வர்சேஷன் இருக்குது, இல்லை இதே சேட்டில் நான் இதுக்கு மேலே என்னென்ன கான்வர்சேஷன் பண்ணியிருக்கேன், இந்த பார்த்தீங்கன்னா டூல்ஸ், என்னென்ன டூல்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், டேட்டா, இதுக்கு முன்னாடி என்னென்ன டேட்டா அப்லோட் பண்ணியிருக்கேன், ஏதாச்சும் ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த என்டையர் கான்டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த கான்டெக்ஸ்ட். ஸோ இதனால தான் சொன்னேன் ப்ராம்ப்டை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்லைன் ப்ராம்ப்ட், நான் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன்ல அதை வந்து ப்ராம்ப்ட்னு சொல்லலாம். பட் இதுக்கு பின்னாடி இருக்க எல்லா விஷயத்தையும் சேர்ந்தா இது என்ன சொல்லுவாங்கன்னா கான்டெக்ஸ்ட். ஸோ இது தான் கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங். நீங்கள் ஒரு டீட்டெயில்டாக ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது இந்த எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு உங்கள் ஏஐ வந்து ஆன்சர் பண்ணிச்சுன்னா தட் இஸ் கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங். இப்போது இந்த கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் என்னன்றது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் எப்படி இதை பெட்டராக அந்த கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணுறது, எப்படி நான் பெட்டராக ப்ராம்ப்ட் பண்ணுறது நீங்கள் கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் லேயரில் காமிக்கிறேன். ஹவு டு டூ இட் ரைட், எப்படி இந்த கான்டெக்ஸ்ட் இன்ஜினியர் கரெக்டாக நான் பண்ண முடியும், ஆன்சர் நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட், கிவ் கிளியர் ரோல்.
பார்த்தீங்கன்னா ஆக்ட் அஸ் அ சீனியர் ஆர்கிடெக்ட். இந்த மாதிரி உங்கள் ப்ராம்ப்டை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு வெப் ஆப்பை பில்ட் பண்ண போகலாம். எப்படி நீங்கள் ரோல் ப்ளே கொடுக்கணும், இது வந்து நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். எப்போதுமே ரோல் ப்ளே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா ஏஐக்கு நீங்கள் கொடுக்கும்போது இந்த மாதிரி ரோல் ப்ளேயோட கொடுக்கணும். ஸோ ஆக்ட் அஸ் அ UI/UX டிசைனர், ஆக்ட் அஸ் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், ஆக்ட் அஸ் அ ஏஐ இன்ஜினியர், இந்த மாதிரி ஒரு ரோலை கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் தென் கிவ் கோல் கிளியர்லி. உங்களோட கோலை கிளியராக சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், பில்ட் அ ப்ரீமியம் ரேக் டேஷ்போர்டு. ஸோ ஆக்ட் அஸ் அ senior full stack developer or act as a senior AI engineer and build a premium rack dashboard அப்படின்ற மாதிரி தெளிவான உங்களோட கோலை நீங்கள் சொல்லிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ரோலை தெளிவாக கொடுக்குறோம், அதுக்கப்புறமா நம்மளோட கோலையும் தெளிவாக இங்கே கொடுக்கணும். அண்ட் தென் கிவ் தி கான்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ கான்ஸ்ட்ரெயின்ஸை நீங்கள் தெளிவாக கொடுக்கணும், இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். யூஸ் ஃப்ளாஸ்க், யூஸ் டார்க் UI, ப்ரொடக்ஷன் கிரேட் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அங்கே இன்க்ளூட் பண்ணணும். நீங்கள் ஃப்ளாஸ்க்குன்னு கொடுத்தா தான் ஃப்ளாஸ்க் ஆப்பை டெவலப் பண்ணணும். இல்லைனா ரியாக்ட் யூஸ் பண்ணி ஒரு ரியாக்ட் ஆப்பை பில்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எதை வச்சு பில்ட் பண்ண போகிறீங்களோ, ஃப்ளாஸ்க்னா ஃப்ளாஸ்க், UI வந்து டார்க்காக இருக்கணுமா லைட்டாக இருக்கணுமா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கிரேட் ஸ்ட்ரக்சர் தான் வேணுமா, இல்லை எனக்கு ப்ரோட்டோடைப் ஸ்ட்ரக்சர் வேணுமா, இல்லை ஃப்ளாஸ்க்காக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ரியாக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த மாதிரி எதை யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸை தெளிவாக கொடுத்துடணும். அண்ட் தென் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இன்புட் எப்படி இருக்கணும், அவுட்புட் எப்படி இருக்குன்ற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து அமேசான் மாதிரி வெப் பேஜ் வேணும்னு கேட்டிங்கன்னா, அமேசானில் எப்படி ப்ராடக்ட் கேட்டகரி இருக்குது, எப்படி வந்து ஆட் பண்ணால் கார்ட்டுக்கு போகுது, கார்ட்லேருந்து எப்படி என்னால் அவுட்புட் கொண்டு வர முடியும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எக்ஸாம்பிளோட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் தென் ப்ரொவைட் எக்ஸ்டர்னல் நாலேஜ், ஃபைல்ஸ், டேட்டாபேஸ், APIs. ஏதாச்சும் ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா டீட்டெயிலாக ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பீங்க, அந்த ப்ராம்ப்ட் ஒரு ஃபைல்குள்ளே சேவ் பண்ணலாம், அந்த ஃபைலை இங்கே கொடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபைலில் இருக்குது, அதை கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ, நீங்கள் எதை பில்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கான சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் எது இருந்தாலும் அதை எடுத்து நீங்கள் தெளிவாக அந்த இடத்துல கொடுக்கலாம். ப்ரொவைட் எக்ஸ்டர்னல் நாலேஜ். அது வந்து இன்னும் அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த 5 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கிளியர் ரோல் கொடுக்கணும், அதுக்கப்புறமா கோலை கிளியராக மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் கான்ஸ்ட்ரெயின்ஸ், எதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தெளிவாக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடணும். அண்ட் தென் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். அட் லாஸ்ட் ஏதாச்சும் எக்ஸ்டர்னல் டேட்டாபேஸ், எக்ஸ்டர்னல் டேட்டாஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த டேட்டாஸை நீங்கள் ஏஎஸ்ட்டாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 5 விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா, அதாவது ஒரு ப்ராம்ப்டில் இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு கரெக்டான கான்டெக்ஸ்ட். இதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான அவுட்புட்ஸ் ஏஐனால் கொடுக்க முடியும். எல்லா ஏஐஸும் பவர்ஃபுல் தான், பட் இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து ஆர்கஸ்ட்ரேட் பண்ணிங்கன்னா, கரெக்டாக நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அவுட்புட்ஸ் ஏஐட் வந்து கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ டூ கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங். ஸோ இப்போ இந்த கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் பற்றி தெளிவான ஐடியா உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் கடைசி வரைக்கும் பார்க்க சொன்னேன். அட் லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு தெளிவு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் என்ன, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் என்ன, கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் என்னன்ற தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கான டேக் அவே பாயிண்ட் என்னன்னா, AI இஸ் நோ லாங்கர் லிமிட்டட் பை இன்டெலிஜென்ஸ். கண்டிப்பாக ஏஐ வந்து லிமிட்டட் கிடையாது, அதோட இன்டெலிஜென்ஸ் கம்மியும் கிடையாது. சூப்பரான இன்டெலிஜென்ஸ் இருக்குது, சூப்பரான புது புது மாடல்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் இருக்குது, நிறைய டூல்ஸ் இருக்குது, எல்லாமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. அதனால் ஏஐ இஸ் நோ லாங்கர் லிமிட்டட் பை இன்டெலிஜென்ஸ், பட் இட் இஸ் லிமிட்டட் பை த குவாலிட்டி ஆஃப் கான்டெக்ஸ்ட் வி ப்ரொவைட். ஏஐ என்ன தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அதோட பவர் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கான்டெக்ட் கொடுக்குறோமோ, இல்லை நம்ம எந்த அளவுக்கு அந்த ஏஐக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுக்குறோமோ, அதுக்கேற்ற மாதிரி ஒர்க், அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட்டை நம்ம ஏஐட்ட வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஏஐயோட ஒர்க்கிங் பவர் ஏஐட்ட அதிகமாக இருக்குது இல்லையோ, நம்மகிட்ட இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக அதை யூஸ் பண்ணோம்னா ஏஐயோட ஃபுல் பொட்டென்ஷியல் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கான்டெக்ஸ்ட்டை சூப்பராக கொடுக்க கற்றுக்கோங்க. சூப்பரான அவுட்புட்ஸ் நீங்கள் ஏஐட்ட வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த செஷனில் நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு சின்ன சம்மரி. ஃபர்ஸ்ட், கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்னா என்னன்னு கற்றுக்கிட்டோம். இட் இஸ் நத்திங் பட் ஏஐக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுக்கும்போது ஏஐ நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கரெக்டாக கொடுக்கும். ஸோ அந்த ஏஐக்கு தேவையான கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம்ல, அதுதான் கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங். வை இட் மேட்டர்ஸ் ஏன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கும் கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்கும் தெளிவான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் வாட் கோஸ் இன்டு கான்டெக்ஸ்ட். கான்டெக்ட்னா ஜஸ்ட் அந்த ஒரு ப்ராம்ப்ட் ஒன்லைன் கிடையாது, அதுக்கு பின்னாடி இருக்க மெமரி, அதுக்கு பின்னாடி இருக்க டாக்குமெண்ட்ஸ், நாலேஜ், சேட், இது எல்லாமே எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன அவுட்புட் கொடுக்குதுல்ல. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் லேயர்ஸ் இந்த கான்டெக்ஸ்ட் பின்னாடி இருக்குது. அண்ட் தென் ஹவு டு டூ இட் ரைட், அது எப்படி கரெக்டாக பண்ணணும்னு ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருந்தேன். அந்த 5 பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பரான அவுட்புட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் அட் லாஸ்ட் டேக் அவே பாயிண்ட், ஏஐயோட பவர் ஏஐகிட்ட இருக்கிறதோட உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது, நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது தான் இந்த செஷனோட சம்மரி. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எங்களோட கோல் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஈவன் அ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி டீச். இந்த செஷன் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பார்த்தா கூட அவங்களுக்கு தெளிவாக புரியணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த இடத்துல நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம்.
அண்ட் தென் எங்களோட ரிக்வெஸ்ட் என்னென்னா ஜஸ்ட் கமெண்ட். உங்களோட தாட்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி உங்களோட லேர்னிங் பாயிண்ட், இந்த செஷன்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, ஃபர்ஸ்ட் உங்களோட லேர்னிங் பாயிண்ட்டை போட்டு அதுக்கப்புறமா உங்களோட கொஸ்டின்ஸ், உங்களோட ஃபீட்பேக், உங்களோட டீட்டெயில்டான இதோட அனாலிசிஸ் எல்லாமே இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இல்லை இந்த கான்டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணால் எனக்கு பெட்டரான அவுட்புட் கிடச்சிச்சு, இந்த மாதிரி உங்களோட அவுட்புட்ஸும் உங்களோட ஃபீட்பேக்ஸும் இந்த இடத்த நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ உங்கள் லைக்ஸை தாண்டி உங்களோட கமெண்ட்ஸ் அதிகமாக எங்கள்கிட்ட பேசும், அது அதிகமாக எங்களை மோட்டிவேட் பண்ணும். ஸோ எங்களோட கோல் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். எங்களோட ரிக்வெஸ்ட் ஜஸ்ட் கமெண்ட். உங்களோட தாட்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி சூப்பரான விஷயங்களை ஏஐக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்க இன்னும் சூப்பரான விஷயங்களை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து தரோம். With this said, we'll meet again in another video. Until then, bye from Stefan.